இன்று காலை இயக்குனர் மற்றும் நடிகருமான பாரதி ராஜா உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். அவரது உடலுக்கு தொடர்ந்து திரைத்துறையினர் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் தற்போது ரஜினியும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். பாரதி ராஜா அனைவரிடத்திலும் உரிமையாக வழங்கக்கூடியவர் என்றும் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இயக்குனர் பாரதி ராஜா உடலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சதானந்தம் அவர்கள். சதானந்தம், வணக்கம். தற்போது இயக்குனர் பாரதி ராஜா உடலுக்கு தொடர்ந்து அரசியல் பிரமுகர்களும் திரைத்துறையினரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கோகிலா. தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற இயக்குநர்களில் ஒருவரான பாரதி ராஜா, இவர் இயக்குனர் இமயம் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்டு வந்தார். முன்னணி நடிகர்கள் நடிகைகளை கொண்டு படத்தை இயக்கியதோடு குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்து இருக்கிறார். 16 வயது நிலை என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானவர் இந்த பாரதி ராஜா. தனது முதல் படத்திலேயே ரஜினிகாந்த், கமலஹாசன், ஸ்ரீதேவி உள்ளிட்ட முன்னணி நடிகைகளை வைத்து படம் இயக்கியுள்ளார். கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக், காதல் ஓவியம், வாலிபமே வா, தாஜ்மஹால், கடல் பூக்கள், ஈரநிலம், பொம்மலாட்டம், கண்களால் கைது செய், மீண்டும் ஒரு மரியாதை உள்ளிட்ட பல படங்களை இயக்கியுள்ளார். இவரது மகனும் நடிகரும் இயக்குனருமான மனோஜ் பாரதி ராஜா கடந்த ஆண்டு திடீரென காலமானார். இதையடுத்து அடிக்கடி பாரதி ராஜாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீட்டில் ஓய்வில் இருந்தார். இந்த நிலையில் இன்று பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் காலமாகியிருக்கிறார். இவரது மறைவுக்கு பல்வேறு தரப்பினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தில் 1941ஆம் ஆண்டு ஜூலை 17 பிறந்தவர் தான் இவர் பாரதி ராஜா. இவருக்கு 3 சகோதரிகள், 3 சகோதரர்கள் இருக்கிறார்கள். பாரதி ராஜாவின் இயற்பெயர் சின்னசாமி. சினிமா மீதுள்ள ஆர்வத்தால் சென்னைக்கு வந்த பாரதி ராஜா இயக்குனர் பி. புள்ளையாவிடம் உதவியாளராக பணிபுரியும் வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின்பு பிரபல கன்னட இயக்குனரான புட்டண்ணா கனகலிடம் சேர்ந்து சினிமாவின் நுணுக்கங்கள் அனைத்தையும் கற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை நீலாங்கரை இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா உடலுக்கு முதல்வர் விஜய் இன்று காலையிலேயே அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து முழு அரசு மரியாதையுடன் பாரதி ராஜாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் எனவும் முதல்வர் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் நடிகர்கள் சிவகுமார், சூர்யா, பார்த்திபன், சாந்தனு, தாமு, இயக்குநர்கள் பாக்யராஜ், எஸ். சந்திரசேகர், பேரரசு, மாரி செல்வராஜ், அதேபோல் நடிகைகள் ராதிகா, நிரோஷா, இசையமைப்பாளர் இளையராஜா, கங்கை அமரன் உள்ளிட்ட திரையுலகினரும் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இந்த நிலையில் தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது அஞ்சலி செலுத்த நீலாங்கரை இல்லத்திற்கு வந்திருக்கிறார். தொடர்ந்து திரை உலகினர், அரசியல்வாதிகள் என பலரும் இறந்த பாரதி ராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பாரதி ராஜா உயிரிழந்த சம்பவமானது திரைத்துறையினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கோகிலா, தகவல்களுக்கு நன்றி சதானந்தம்.